வணக்கம். கொரோனா என்னும் கொடிய அரக்கன் இந்த உலகத்தை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் இலக்கியத்தில் சற்று இளைப்பாறலாம் என்ற நோக்கோடு தென்றல் தமிழ் வலைக்காட்சி ஒரு விவாத அரங்கத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த விவாத அரங்கத்தினுடைய தலைப்பாக கவிஞர் கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது பாடல்களா அல்லது கவிதைகளா என்ற தலைப்பையும் அது தந்திருக்கிறது. பாடல்களா என்றால் அவர் எழுதிய திரைப்பட பாடல்கள், கவிதைகளா என்றால் அவர் தனி தொகுதியாக எழுதப்பட்ட 7 கவிதை தொகுதிகளை குறிக்கும். கவிஞன் யான் ஓர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன், புவியில் யான் ஓர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலை மிகு பொருள் என் செல்வம், இவை சரியாயின் இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பது எம் வேலை, செல்வர்கள் தையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எம் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறம் தருவேன், கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்ல, மாற்றம் எனது மானிட தத்துவம், தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், நானே தொடக்கம் நானே முடிவு என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் கண்ணதாசன். போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் ஏற்றொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன், சாக்காடை எதிர்நோக்கி வருவதேனும் சதிகார சூழ்ச்சியனை வதைக்குமேனும் தேங்காதன் தனிப்போக்கு, மேலும் மேலும் திடப்படுமேயல் அல்லாது குறையாதன்பேன் என்று அச்சம் தவிர்த்து உரை செய்தவர் கண்ணதாசன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று திரைப்பட பாடலிலே அச்சத்தை விலக்க வேண்டும் என்று சொன்னவர் கண்ணதாசன். அதோடு மட்டுமல்ல, அச்சத்தின் கை அணைவில் வாழ்ந்து தேர்ந்த அறிவென்னும் பொருள்கெட்ட மாந்தர் வாழ்க்கை உச்சத்தை அடைந்ததில்லை என்பது இந்த உலகத்து வரலாறு காட்டும் பாடம் என்று அவர் தனிப்பாடல்களிலே சொல்லி இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அன்பு நண்பர்களே, பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அதிசயமல்ல, பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அதிசயமல்ல, அது கடலில் பிறக்காமல் ஒருத்தி உடலில் பிறந்ததே அதுதான் உலக அதிசயம். அந்த முத்து மூழ்கி எடுத்த முத்தல்ல, ஒரு தாய் முழுகாமல் எடுத்த முத்து. அந்த முத்துத்தான் சிறுகூடற்பட்டியிலே பிறந்த முத்தையா. அந்த முத்தையா தான் பின்னாளிலே தன்னை கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அப்படி கண்ணதாசனாய் இந்த உலகத்திலே வலம் வந்த அந்த கவிஞன் திரைப்படத்திற்கு பாட்டு எழுதியவன் மட்டுமல்ல, கதை வசனம் எழுதியிருக்கிறார், திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார், அவரே நடித்தும் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் கவிதைகளை தனி பாடல்களை மட்டும் தனி கவிதைகளை திரைப்பாடல்களை மட்டும் எழுதி சென்றவர் அல்ல. இன்னும் இயேசுகாவியம், மாங்கனி, தைப்பாவை போன்ற எண்ணற்ற நூல்களை எழுதி இந்த உலகத்திலே வான் புகழ் படைத்தவர் கண்ணதாசன். அவர் பஜகோவிந்தத்தினுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது நிலையாமையை மிக அழகாக அவர் பொருத்தி சொல்லுவார்.
பல நூல்களினுடைய கருத்தை, பல நூல்களினுடைய சிந்தனையை எளிமைப்படுத்தி கொண்டு வந்து இந்த சமூகத்திற்கு சேர்த்தவர் கண்ணதாசன். அப்படி அவர் பஜகோவிந்தத்தினுடைய கருத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லுகிற பொழுது மிக அழகாக, மாடுமனை தேடுவதும் வல்ல நிலை கூடுவதும் வாலிபம் இருக்கும் வரைதான், வாசமொடு பாசமொடு வந்துறவு நாடுவதும் வரவுகள் நிலைக்கும் வரைதான், கோடு விழும் மேனிதனில் கோடி நிறை தோன்றியபின் கூடுவது என்ன சுகமோ, கூடும் பிற கூடு வெறும் கூடி என வீழ்ந்த பின்னர் கோவணமும் கூட வருமோ என்று பஜகோவிந்தத்தை மட்டும் அவர் இந்த சமூகத்திற்கு எளிமைப்படுத்தி தரவில்லை. சங்க பாடல்களையும் அதை போல சில தனிப்பாடல்களையும் மிக அருமையாக எளிமைப்படுத்தி கொடுத்தவர் கண்ணதாசன். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரன் வீதி மட்டே என்ற பாடலை வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று இந்த சமுதாயத்தில் இருக்கிற பாமரனும் கேட்பதற்குரிய வகையிலே மாற்றி படைத்து தந்தவர் கண்ணதாசன் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பாடல்களை, சிறப்புகளை, மேன்மைகளை, அவர் இந்த சமூகத்திற்கு தந்த உன்னதமான சிந்தனைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவருடைய பாடல்களினுடைய நயங்கள் மிக அழகாக இருக்கும். ஒரு படத்திலே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று ஒரு பாடல் வரும். அந்த பாடலிலே உண்டென்று சொல்வதுந்தன் இடையல்லவா, இல்லை உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா. பார்க்கலாம். வசையில் ஐயனும் மருங்கிலா நங்கையும் என்று கம்பராமாயணத்திலே கம்பர் மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் என்று ராமனையும் சீதையையும் மருங்கிலா நங்கை வசையில் ஐயன் என்று சொல்லுவதைப் போல கண்ணதாசன் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா என்று சொல்லி இருப்பார். இதிலே உள்ள நயத்தை நாம் சிந்திப்போமேயானால் உண்மையிலேயே நாம் என்ன இனிக்கின்ற நயமாக அது இருக்கும் என்பதிலே இருவேறு கருத்திற்கு இடமில்லை. நீங்கள் பார்க்கலாம், கண் என்பது மேலேயும் கீழேயும் அசையும், மேலேயும் கீழேயும் அசையும். நாம் உண்டு என்று சொல்வதற்கு தலையை எப்படி ஆட்டுவோம், ஆம் என்று சொல்வதற்கு தலையை எப்படி ஆட்டுவோம், மேலேயும் கீழேயும் ஆட்டுவோம். ஆம் 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 என்று சொல்வதற்கு, உண்டு உண்டு என்று சொல்வதற்கு நாம் நம்முடைய தலையை மேலேயும் கீழேயும் ஆட்டுவோம். அதுதான் உண்டு என்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா. ஏனென்றால் இந்த கண்ணானது மேலும் கீழும் அசைந்து உண்டு என்று சொல்கிறது என்றும், இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா. நீங்கள் பார்க்கலாம், இடை பக்கவாட்டிலே அசையும். நாம் இல்லை என்று சொல்வதற்கு நம்முடைய தலையை எப்படி அசைப்போம், இப்படி அசைப்போம், பக்கவாட்டிலே அசைப்போம். இப்படி இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா என்று அருமையான நயத்தை தன்னுடைய பாடல்களிலே வடித்து காட்டியவர் கண்ணதாசன். தன்னுடைய திரைப்பாடல்களிலே அவர் நயங்களை மட்டுமல்ல, அழகான ஓமைகளை எடுத்தாண்டிருக்கிறார், அழகான கற்பனைகளை எடுத்தாண்டிருக்கிறார், அழகான அணி நயங்களை சொல்லி சென்றிருக்கிறார். எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, அவன் வேதனையில் விட்டானடி என்று ஒரு படத்திலே ஒரு பாடல் வரும். கவிஞர் வாலி அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை இடத்திலே கேட்டார், ஐயா, எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி என்று எழுதியிருக்கிறீர்களே, அது என்ன எட்டடுக்கு, அதாவது 8வது மாடியிலே ஏற்றி வைத்து விட்டு தலைவன் தலைவியை விட்டு விட்டு சென்று விட்டானா என்று வாலி கண்ணதாசனிடத்திலே கேட்கிற பொழுது கண்ணதாசன் சொன்னார், அது 8அடுக்கு மாளிகை என்பது மாளிகை அல்ல ஐயா, என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பார்களே, அதை போல இந்த ஒவ்வொருவரும் அவருடைய கையினாலே 8 ஜான் அளவுள்ள இந்த உடம்பிலே தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடியவன், தலைவியை தலையிலே வைத்து கொண்டாடியவன் அந்த தலைவன். அதனால் தான் 8அடுக்கு மாளிகை என்று எழுதினேன் என்று அந்த அருமையான நயத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வாலியிடத்திலே சொல்லியதை நாம் பார்க்கலாம். அதுபோல இன்னும்
அவருடைய தனிப்பாடல்களை, அழகான கற்பனைகளை நாம் பார்க்க முடியும். கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவாள், கொடியோடும் இடையாட இடையோடும் கடியாட குழல் மூடியாடி வருவாள், காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டென்னை கைதாக்கி சிறையிலிடுவார் என்று பெண்ணை வர்ணிக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாம் காண முடியும். இப்படி திரைப்பாடலாக இருந்தாலும் சரி, அதாவது திரையிலே இருக்கின்ற இசையோடு இந்த சமூகத்திற்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட திரைப்பாடல்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கவிதைகளாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் அவருடைய புகழானது உச்சாணி கொம்பிலே இருக்கிறது என்பது இருவேறு கருத்துக்கு இடமில்லை என்றாலும், இப்பொழுது இல்லை இல்லை, கவிஞருடைய கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் பாடல்களே என்கிற தலைப்பிலே சென்னையைச் சேர்ந்த கவிஞர் திருமதி ரம்யா அசோக் அவர்கள் வாதிட இருக்கிறார்கள். அதை போல இல்லை இல்லை, கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய கவிதைகளே என்கிற தலைப்பிலே அன்பு தம்பி மகா சுந்தர் அவர்கள் வாதிட இருக்கிறார்கள். இவருடைய வாதத்தை கேட்டு நிறைவாக என்னுடைய தீர்ப்பை வழங்குவேன். முதலிலே கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் பாடல்களே, அவருடைய திரைப்பாடல்களே என்கிற தலைப்பிலே கவிஞர் ரம்யா அசோக் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே பேச வருகின்றார்கள். அவர்கள் மிகச்சிறந்த பண்பாளர். ரம்யம் அறக்கட்டளை என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு இன்றைய குழந்தைகளை, இன்றைய இளைஞர்களை இந்த சமுதாயத்திலே எதிர்காலத்திலே மிகச் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு, நாட்டுப்பற்றுடையவர்களாக வாழ்வதற்கு, சமுதாய அக்கறை உடையவர்களாக வாழ்வதற்கு இந்த குழந்தைகளையும் இளைஞர்களையும் பயிற்சி வருகின்ற ஒரு அருமையான அறக்கட்டளையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையாக இளங்குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு பேச்சு பயிற்சி அளித்து அவருடைய நாவன்மையை பெருக்குவதிலே அக்கறை கொண்டிருக்கிறார்கள். சமூக தொண்டிலே ஆர்வம் கொண்டவர், இந்த சமுதாயத்திலே அக்கறை கொண்டவர், தன்னை போல் பிறரும் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், நல்ல பண்பாளர், சிறந்த பேச்சாளர், பல்வேறு மிகச்சிறந்த இன்றைக்கு உலகம் முழுவதும் பலம் வருகிற மிகப்பெரிய பேச்சாளர்களோடு நடுவர்களோடெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அத்தகைய பெருமைக்குரிய அம்மா திருமதி ரம்யா அசோக் அவர்கள் இப்பொழுது கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் பாடல்களே என்கிற தலைப்பிலே பேச வருகிறார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தொடக்க உரையிலேயே கண்ணதாசன் என்கிற மழைச்சாரல், தேன் சாரலை எங்கள் மீது அள்ளி கொடுத்திருக்கிறார். மூப்பா ஐயாவிற்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னோடு கண்ணதாசன் என்கிற மிகப்பெரிய கடல்ல நாம கடல்ல குளிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஐயா குளிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா 2 சொட்டு தலையில தண்ணி எடுத்து தொளிச்சு, அப்படி கண்ணதாசன் என்கிற மிகப்பெரிய கடல்ல 2-3 சொட்டு தண்ணிகளை நம்ம மேல தெளிச்சுக்க போறோம். அப்படிதான் அவருடைய வரிகளை எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அது அதற்கு சமமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் அப்படின்றவரு பல ஆண்டுகள் தாண்டி இந்த சமூகம் காலச்சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கிற போது கால கண்ணாடி தான் இலக்கியம். சொன்னீங்க கால கணிதம் அப்படின்னு. கண்ணதாசனுடைய பாடல்கள், எந்த பாடல்கள் ஒரு தனி மனிதனுக்கு எழுதப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு காதல் பாடல்களாக இருக்கட்டும், அல்லது அரசியல் உள்நோக்கங்களோடு வைக்கப்பட்ட பாடல்களாக இருக்கட்டும், பக்தி இசையாக இருக்கட்டும், உலகத்தின் தத்துவமாக இருக்கட்டும், அதை பாடுகிற போதோ அல்லது ஒரு மனிதன் கேட்கிற போதோ அது எந்த நடிகரையும் அவர்களால் பார்க்க இயலாது. எந்த கவிஞனும் கூட கண்டிட முடியாது. தன்னைத்தானே உணர்வதாக காதல் பாடல்களை பாடுகிற போது காதலை கற்றுக் கொடுப்பவனாக, தன்னை உணர்பவனாக ஒரு மனிதன் உணர்கிறான் அல்லவா? அதுதான் அந்த இலக்கியத்தினுடைய வெற்றி. இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில இன்னைக்கு கொரோனா காலகட்டங்களில் மிக துயரமான சம்பவங்களில் ஆழ்ந்த வழிகளோடு இருக்கிற மனிதர்களுக்கு மருந்தாக இருந்தது கண்ணதாசனுடைய பாடல்கள் தான்.
எத்தனை தத்துவத்தை இந்த உலகம் இன்று திரும்பி பார்த்திருக்கிறது என்று சொன்னார் அது கண்ணதாசனுடைய வரிகள். அவர் புகழுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, எனக்கும் மகாசுந்தர் ஐயாவுக்கும். ஆனால் நிலைத்த புகழுக்கு எது காரணம் என்று சொன்னால் 5000 பாடல்களுக்கு மேல் மட்டும் எழுதிவிடவில்லை. இந்த உலகத்தின் ஒவ்வொரு இதயங்களிலும் இல்லங்களிலும் இழையோடி வருவது அவருடைய பாடல்கள் தான். கவிதைகளை காட்டிலும் படைப்பாளினுடைய வெற்றி எங்கிருக்கிறது தெரியுமா? எங்கோ ஒரு மூலையில் எத்தனை ஆண்டுகள் கடித்து பார்த்தாலும் இலக்கிய தன்மையோடு படிப்பவர்களுக்கு வேண்டுமானால் உங்களுடைய கவிதைகள் மிகப்பெரிய ஊற்று பெருக்காக, சிந்தனை வளமாக, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கிய உலகத்தில் அப்படியே மிதப்பது போல ஒரு உணர்வை உங்களுடைய கவிதைகள் கொடுக்கலாம். அதுல மாற்றுகிறது. யாரோ ஒருத்தர் கூலி வேலை பார்ப்பவன் நாள் முழுவதும் உழைத்து விட்டு வீட்டுல வந்து உட்காருகிற போது, குழந்தைகளோடு பாடுகிற போது, அல்லது மனைவியை பார்க்கிற போது அல்ல, தன் மனைவியை வாழ்ந்து வாழ்ந்து ரசித்து ரசித்து வாழ்ந்து 70 வயதுகளில் தன் மனைவியை இழந்தாலும் இன்னும் காதலோடு ஒரு மனிதன் பாடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். அது கண்ணதாசனுடைய வரிகள். இன்னைக்கு குழந்தைகளுக்கு பாடத்திட்டங்களில் தத்துவ பாடல்களை வைக்கிற அளவிற்கு தன் நிலத்தை, தன் நிலையை ஆன்று அகன்று இந்த உலகத்தில் படைப்பதற்கான காரணம் கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் என்று சொல்லி முதல் சுற்றில் நிலைத்த புகழுக்கு ஐயா மீண்டும் பதிவு சொல்கிறேன். இன்னும் 100 ஆண்டு காலம் கடந்து பார்க்கிற போது உங்கள் கவிதை புத்தகங்களை மியூசியங்களிலும் நூலகங்களிலும் அடுக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் அப்போதும் உயிரோட்டமாக, இன்னும் இளமையாக 100 ஆண்டு கவிஞர்கள் மீண்டும் மீண்டும் வந்தாலும் தலை தூக்கி தனக்கென ஒரு நிகரான இடத்தை கொடுத்தது கண்ணதாசனுடைய புகழுக்கு உச்சத்தை கொடுத்தது மட்டுமல்ல, மக்கள் வாழ்வியலை வளப்படுத்திய பெருமையும் கண்ணதாசனுடைய பாடல்களுக்கே உரியது என்று சொல்லி இந்த சுற்றில் என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. உண்மையிலேயே அம்மா கவிஞர் ரம்யா அசோக் அவர்கள் ரொம்ப அருமையா, அதாவது நறுக்காவும் சுருக்காவும் அழகா தன்னுடைய கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இழையோடுகின்ற அந்த வாழ்வியல் சிந்தனைகள், இது என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடிய அளவிலே அவர் திரைப்பாடல்களை தந்ததனால் தான் அந்த பாடல்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் குடியேறி இருக்கிறது. அது இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, நாளைய தலைமுறைக்கும் அது தொடர்ந்து வரும், என்றும் அது நிலைத்து நிற்கும். ஏன் என்றால் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அனுபவம் கண்ணதாசனுடைய பாடல்கள் என்று மிக அழகாக தன்னுடைய முதல் சுற்று வாதத்தின் சுருக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் எடுத்து வைத்த அந்த அழகு விதம் பாராட்டிற்குரியதாக நான் கருதுகிறேன். இதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லணும்னா சுருக்கமா மகாசுந்தர் அவர்கள், முனைவர் மகாசுந்தர் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக இன்றைக்கு இந்தியா முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். பல்வேறு மிகச்சிறந்த பேச்சாளர்களுடைய தலைமையிலே பேசி இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, தானும் உயர்ந்து இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்ற அக்கறை கொண்டவர், பொதுநலப் பணியிலே ஈடுபாடு கொண்டவர், எங்களுடைய தமிழாசிரியர் கழகத்துடைய பொறுப்பாளராக இருக்கின்றவர். இன்றைக்கு தென்றல் தமிழ் வலைக்காட்சி என்கிற அருமையான ஒரு வலைக்காட்சியை நிறுவி அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தம்பி மகா சுந்தர் அவர்களே, வாங்க. கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் கவிதைகளே என்பதற்குரிய சான்றுகளை தாங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்றல் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்காக கவி அரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த விவாத அரங்கத்தில் நடுவராக பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய இலக்கிய ஆசான், கண்ணதாசனை காதலிக்கக்கூடிய நெஞ்சம் படைத்த நடுவர் ஐயா அவர்களே, பாடல்களே என்று தன்னுடைய வாத திறமையினால் மிக அருமையாக, அதுவும் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அன்பு சகோதரி ரம்யா அசோக் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல் இருக்கும், ஆனால் உங்களுடைய இலக்கியங்களை, கண்ணதாசன் எழுதிய கவிதைகளை பரனில் தான் நீங்கள் எடுத்து போட வேண்டியிருக்கும் என்று ஒரு முழு பூசணிக்காயை மிக வாத நுட்பத்தோடு பதிவு செய்து சென்று இருக்கிற அன்பு சகோதரி ரம்யா அசோக் அவர்களே,
நாங்க பாடல்களை குறை சொல்ல வரல. தலைப்பு என்னன்னு பார்க்க, நீங்க கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் பாடல்களை விட கவிதைகள் என்பதைத்தான் நாங்க பேச வந்திருக்கோம். ஏன்னா திரைப்பட பாடல்கள் என்பது ஒரு இசையமைப்பாளரின் போடக்கூடிய மெட்டுக்கேற்ப, திரைப்பட காட்சிக்கேற்ப, இயக்குனர்கள் சொல்லக்கூடிய காட்சிக்கேற்ப கண்ணதாசன் எழுதிய பாடல்கள். அந்த பாடல்களில் அவருடைய கவித்திறமையை காட்டினார் என்றால் அது கண்ணதாசனுக்கு பெருமை. ஆனால் நீங்க ஒரு திரைப்பட பாடலின் வெற்றிக்கு யார் காரணம் சொன்னா கவிஞர் மட்டும் காரணம் அல்ல. அதற்கு இசையமைப்பாளர், அதற்கு பாடிய குரல் கொடுத்த பாடகர்கள், அதற்கு நடித்த நடிகர்கள், இவர்களுக்கும் அதில் பங்குண்டு என்றால் அது மிக இல்லை. ஆனா நீங்க பாடலை பாக்குறீங்களே, கண்ணதாசனுடைய கவிதைகளை பாருங்கள். கண்ணதாசனுடைய கவிதைகளில் முழுவதும் கண்ணதாசனுடைய ஆன்மா அப்படி பெருக்கெடுத்து ஓடுவதை நம்ம பார்க்கலாம். கவிதை என்பது உணர்ச்சியின் பிரவாகம். இன்னும் சொல்ல போனால் நீங்க சொன்னீங்களே பரன்ல போட வேண்டி இருக்கும்னு, பாரதிதாசனுக்கு பிறகு மிகச்சரியாக நாட்டை, மொழியை, பக்தியை, காதலை, இயற்கையை பாடிய மகத்தான கவிஞன் பாரதிதாசனுக்கு பிறகு மிகப்பெரிய கவிஞன் யார் என்று சொன்னால் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அதனால்தான் எங்க கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார்கள், கண்ணதாசன் எழுதியதெல்லாம் கவிதை அல்ல காவியம் என்று சொல்வார் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள். நீங்க பாடலில் அவர் செய்த தவறுகளை அவர் இறக்கி வைத்த இடம், அதற்கு பரிகாரம் தேடிய இடம் எதுன்னா கவிதைகள். அவரே பாடல்களை பத்தி சொல்லியிருக்காரு. எப்படி மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதும் வாடிக்கையான பதிகம், மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம், மலை அளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகன், நான் இடறி விழுந்த இடம் 4000 அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும், நடை பாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் என்று தான் பாடல்களில் சில சமயம் சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டியிருந்தது என்பதை தன்னுடைய கவிதைகளில் அப்பட்டமாக சொன்னார் என்று சொல்லி, நீங்கள் வாதங்களை வைத்தால் அதை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த சுற்றிலித்தோடு விடைபெறுகிறேன். மிக அருமையா கவிஞர் மகாசுந்தர் அவர்கள் திருமதி ரம்யா அசோக் அவர்களுடைய கருத்தை மறுத்திருக்கிறார்கள். நீங்க கவிதைகள் என்றால் அது ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. அந்த வெற்றியினால் கிடைக்கின்ற புகழ் அந்த தனி மனிதனுக்கு கிடைக்கின்ற புகழ். ஆனால் திரை இசை பாடல் சொன்ன அதிலே கவிஞனுடைய அந்த வெற்றி மட்டும் இல்லை, கவிஞனுடைய முயற்சி மட்டும் இல்லை. ஒரு திரை இசை பாடல் வெற்றி பெறுகிறது என்றால் அது கவிஞனுடைய முயற்சி மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளருடைய முயற்சியும் இருக்கிறது. அந்த படத்தை இயக்குகிற இயக்குனருடைய முயற்சியும் இருக்கிறது. அந்த பாடல் காட்சிக்கு நடிக்கிற நடிகனினுடைய முயற்சியும் இருக்கிறது. இப்படி ஒரு பாடல் புகழ் பெறுகிறது என்று சொன்னால் அது பல வேறு நிலையிலே உள்ளவர்களுடைய முயற்சியால் அது வெற்றி பெறுகிறது. ஆனால் கவிதை இருக்கிறதே, அது தனி மனிதனுடைய முயற்சியால் வெற்றி பெறுகிறது. எனவே கண்ணதாசனுடைய கவிதைகள் எல்லாம் அவனுடைய முயற்சியால் வெற்றி பெற்றவை. எனவே அவனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அவனுடைய கவிதைகளே என்பதை மிக அழகாக மறுத்து சென்றிருக்கிறார். நாட்டுப்பற்று மிக்கவன், தேசப்பற்று மிக்கவன், சமுதாயப்பற்று மிக்கவன், அத்தகைய கவிதைகளை சிறப்பாக இந்த சமூகத்திற்கு தந்தவன் என்றெல்லாம் அவர் கூறி சென்றிருக்கிறார். ஒன்றே ஒன்றை, அதாவது இந்த கண்ணதாசனுக்குரிய சிறப்பு என்னன்னா, அவர் எந்த இடத்துல நின்னாலும் அவர் இந்த சமூகத்தை தான் பார்ப்பாரு. ஒண்ணு இல்லைங்க, தன்னுடைய பேரனை பத்தி பாடுறாருங்க, தன்னுடைய பேரனை பத்தி, தூங்கிட்டு இருந்த பேரனை பத்தி ஒரு பாட்டு எழுதுறாரு. அதுல கூட நம்முடைய மகாசுந்தர் அவர்கள் சொன்னதை போல சமூக பார்வைதான், நாட்டு பற்று தான், சமுதாய முன்னேற்றம் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் அந்த அநேகமா உங்கள் அனைவருக்குமே அந்த பாடல் தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அவருடைய பேரன் உறங்கி கொண்டிருந்த பொழுது அதை பற்றி எழுதிய கவிதை அது. என்ன எழுதுறாருன்னா, அவனை எழுப்பாதீர், யாரு தூங்கி கொண்டிருக்க பேரனை, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும்,
அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன் இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம். அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை காணுங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ. நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணுறுத்தி நாயகியாய் வருவாளோ. செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ. வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ. என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார்? அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், கும்பி எரிதல், கொதித்தல், துடிதுடித்தல், வெம்பி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், அம்மம்மா, எத்தனையோ துன்பம் அவனை எதிர்நோக்கும். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்று இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியவர் கண்ணதாசன். அதைத்தான் சுந்தர் மிக அருமையாக சொன்னார்கள். ஒரு மனிதன் சமுதாயத்திற்காக பாடுகிற பொழுதுதான் அவனுக்கு நிலைத்த புகழ் கிடைக்கும் என்று. உண்மையிலேயே அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். இப்பொழுது கவிஞர் ரம்யா அசோக் அவர்கள் அவருடைய கருத்துக்களுக்கு பதில் உரைக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மீண்டும் அவைக்கு வணக்கம். தென்றல் தமிழ் மூலமாக உலகம் முழுவதும் கண்ணதாசனுடைய பிறந்த நாளிலே ரசிப்பதற்காக காத்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கவிஞர், நல்ல ஆசிரியர், நல்ல பேச்சாளர் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் சொல்றாரு, தனியா பாட்டுல இசையமைப்பாளருக்கு பங்கு இருக்கு, அவருக்கு காப்பிரைட் இருக்கு, இவருக்கு உரிமை இருக்குன்னு பாட்டை பங்கு பிரிச்சுட்டு போயிருக்காரு. அந்த வேலையை நல்ல சரியா செஞ்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு பாடல்கள் இன்னைக்கு யாருக்கு உரிமையாக, யாருடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறதுன்ற ஒரு போட்டி இருக்கு. சரி, நீங்க கவிதை எழுதிட்டீங்க ஐயா, அது மகாசுந்தர் ஐயா ஒரு கவிதை எழுதிட்டாரு, அது எனக்கு மட்டும் சொந்தம்னு அவர் வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனை அப்படியே அடுக்கி வச்சிடலாம். ஆனால் அது எப்போது மக்கள் மனதில் சென்றடைகிறதோ அப்போதான் ஒரு படைப்பாளிக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க படைத்த கவிதைகள் என்பது மிக அப்படியே தங்க தட்டுல வைக்க வேண்டிய ஒரு புத்தகங்கள் தான் சொல்றேன். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் மக்களுடைய வாழ்க்கையில் அப்படியே செம்புள பயல் நீர் போல அந்த அப்படியே இரண்டரை கலக்க வேண்டாமா? அப்படி கலந்த படைப்புகள் எதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னா பாடலாகத்தான் இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட் வச்சு நான் பேசுறேன். இதுல எப்படி இவருக்கு மட்டும் உரிமை இருக்கு, அதைத்தான் நான் சொல்றேன். கவிதையில அவருக்கு யாரும் போட்டி கிடையாதுங்க. அவரு தன்னை நிலைநிறுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. அக்மார் கண்ணதாசன் கவிதை எடுத்து வச்சு. ஆனா பாடல்ல எப்படி இருக்கு? இசையமைப்பாளர் ஜெயிக்கிறாரா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயிக்கிறாரா, எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரா, அல்லது அதுக்கு பணம் போட்ட முதலாளி ஜெயிக்கிறாரா, இப்படி கவிதை எழுதின பாடலாசிரியர் ஜெயிக்கிறாரான்ற ஒரு மிகப்பெரிய களப்போட்டி இருக்கு. இன்னைக்கு நீங்க சிவாஜி கணேஷ், அது யாரோட போட்டின்னா சாதாரணமான போட்டி இல்ல. எம்எஸ்வி ஐயாவுடைய இசை, சிவாஜி கணேசனுடைய நடிப்பு, இவருடைய எழுத்து, 3 ஜாம்பவான்களும் போட்டி போடுகிற போது இதையெல்லாம் தாண்டி அந்த எழுத்து அப்படியே இதயத்துல தச்ச மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் போய் பதியுதுல. அதுதான் கண்ணதாசனுடைய வெற்றி. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு எல்லாமே நம்ம கூகுள்ல சர்ச் பண்றோம். சிவாஜி கணேசன் பாடல்கள்னு போடுங்க, அதுலயும் கண்ணதாசனுடைய பாடல்கள் வரும். எம்எஸ்வியினுடைய இசை பாடல்கள்னு போடுங்க, கண்ணதாசனுடைய பாடல்கள் வரும். ஆனால் கண்ணதாசன் பாடல்கள்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதும் அங்கே சிவாஜியும் எம்எஸ்வியும் இழையோடி அப்படியே மறைந்து போகல, அதற்குள் உறைந்து போகிறார். இந்த போட்டிகளை தாண்டி அவர் எழுத்து வெற்றி பெற்றிருக்கிறதல்ல, அதுதான் நிலைத்த புகழுக்கு காரணம். நிறைய கண்ணதாசனுடைய பாடல்களை பல ஆண்டுகளாக கேட்டவர்கள் தான் நம்ம ரசிகர்கள். அவர்களுக்கு நம்ம புதுசா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, புதுசா இல்ல, அந்த கவிதைகள் இன்னைக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும். காதல் எல்லாருக்கும் பிடித்தது. இன்னைக்கும் சொல்றேன், கொரோனா காலகட்டத்துல நம்ம நினைச்சிட்டே இருந்தோம், ஒரு நாள் பூரா மனைவி கூட இருக்கணும், கணவன் கூட இருக்கணும், குழந்தை குட்டியோட இருக்கணும், லீவு கிடைக்காத அப்படியே ஏங்கிட்டு இருந்தோம். எப்படா ஆபீஸ் திறக்கும், எப்படா போவோம், அப்படி ஒரு வாழ்க்கை சூழல் வந்துருச்சுல. ஏன் அப்படின்னு சொன்னா, பிரிவும் இணைவதும் தான் காதல் உறவுகளுக்கான உயிரை கொடுக்கும். ஒரே இடத்துல ஒரே கூட்டுக்குள்ள அடைஞ்சு இருக்கிறப்போ அவ்வளவு வலியும் வேதனையும் தருகிறது மாதிரி இருக்கிறதே இந்த சூழல். அப்படின்னு காதல் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அழகான ஒரு பெரிய கதாநாயகனும் கதாநாயகி இணைஞ்சு பாடுறது மட்டும்தான் காதலா திரையில வடிவமைக்கப்படுகிறது. ஆனா அதை மாற்றி எழுத்துக்கள்ல கண்ணதாசன் ஒரு இடத்துல ஜெயிக்கிறார். இன்னைக்கு கூட காதல்னா என்ன, இந்த அங்கத்துல எந்த குறை இருந்தா
நல்லா இருக்கிறவங்க 4 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், 4 ஏக்கர் தோட்டம் துறவருக்கு, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, பொண்ணு கிடைக்கிறது ஈஸிங்க ஐயா, பையன் கிடைக்கிறது ஈஸி சொத்துள்ள இடங்களுக்கு. இப்ப தேட்டருக்கும் தானே கல்யாணம் நடக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு தானே கல்யாணம் நடக்குது, ஸ்கூலுக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனா இந்த இடத்துல அவருடைய எழுத்து சொல்றாரு, உடல்ல ஒரு குறை இருக்குது, ஒரு காதலன் காதலியும் இருக்கா. பாக்குறவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவங்க ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள காதல் குறைவா இருக்குமா, இல்ல ஒரு கணவன் ஊனமுற்றவனா இருக்கிறதுனால இந்த மனைவிக்கு உண்மையான காதல் இருக்குமா, ஐயோ மனைவிக்கு கண்ணே தெரியல காதே கேட்கல இந்த கணவன் நேசிக்கிறானான்ற ஒரு சந்தேகம் ஆடியன்ஸ்க்கு இருக்கு, நம்ம ஆடியன்ஸ். அப்பதான் கண்ணதாசன் உள்ள என்ட்ரி கொடுத்து சொல்றாரு, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டு, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவது, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டு, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோன்னு பதில் சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே பிசிக்கலான ஒரு டேர்ம்குள்ள வர்றாரு கண்ணதாசன். கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லை, இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லை, காதல் பகைத்தாலும் கணவர் பணி உறவாடுவே, உயிர் மானம் பெரிதென்று வாழும் குழமாத வாழ்வின் சுவை கூறுவேன்னு சொல்ற. என்ன வரிகள்! இப்போது நான் வாசிக்கிறப்போ எந்த நடிகரும் இல்லை, எந்த இசையமைப்பாளருடைய இசையோ பிஜிஎம்மோ வாத்தியங்களோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வார்த்தைகளை சொல்கிற போது நெஞ்சின் உச்சத்தில் காதல் உணர்வு பெருக்கெடுத்து வருகிறதே, இதுதான் கண்ணதாசனுடைய வெற்றி. இதுக்கு மிச்சமா ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கும் மாற்றுத்திறனாளிகளை மணந்து கொள்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது 2 மாற்றுத்திறனாளிகளுமே மணந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தேசிய காதல் கீதம், காதல் தேசிய கீதமாக இந்த பாடல் தான் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கு. நீங்கள் எத்தனையோ பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களோட திருமணம் செய்து கொள்கிற திருமண வீடுகளுக்கு போங்களேன், இன்னைக்கும் அந்த லைட் மியூசிக்ல பாடக்கூடிய முதல் பாட்டு தங்கத்திலே ஒரு குறை. ஒரு மனிதன் எங்கே பலவீனப்படுகிறானோ அவனுக்கும் காதல் இருக்கு, அவனிடமும் மனிதன் வாழ்கிறது, காதல் வாழ்கிறதுன்ற அந்த உச்சகட்ட வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை இன்னும் சொல்ல போனா, குறை இருந்தாலும் குறைகளோடு ஒரு மனிதனை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ நேசிக்கிறானோ அதுதான் உண்மையான நேசம் காதல் என்பதை இந்த உலகத்துக்கு உறக்க சொன்னவன் கண்ணதாசன். இப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் எத்தனை கவிதைகள் இப்படி மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்றத நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு படைப்பாளி அப்படியே உயிரோட என்னைக்குமே ஃபார் எவர் கிரீனா உயிரோட வாழ்க்கையில வாழ்றது அந்த படைப்பாளி இறந்த பிறகும் அந்த படைப்புகளாலதான் வாழும். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி இருக்கு, இந்த நிகழ்ச்சியை எத்தனை லட்சம் மக்கள் பார்க்க போகிறார்கள் என்பதுலதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி இருக்குல்ல. அது போலதான் ஒரு படைப்பாளியை கொண்டு செல்கிற கருவியாக திரைத்துறையும் திரைப்பாடல்களும் இசையும் இருந்திருந்தால் கூட அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் கண்ணதாசன். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போறப்போ நம்ம வார்த்தைகளை இன்னைக்கு பயன்படுத்த மறந்துட்டோம். ஒரு பாடல் எழுதுறாரு, தீபம் மெரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, காலம் மலர் தூவுகின்றது, கனவு பலிக்கின்றது, எண்ணத்தில் என்னென்ன தோற்றமோ என் நெஞ்சில் நீ தந்த மாற்றம், உனக்காகவே நான் வாழ்கிறேன். என்ன வரி! இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல என்னங்க சார் பண்றோம்? காப்பி பேஸ்ட் பண்றோம், வேற ஒண்ணும் பண்றது இல்ல. கூகுள்ல காப்பி பண்ணணும், எங்க தேவையோ அங்க பேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கண்ணதாசனுடைய இந்த வார்த்தைய, இந்த வரி, இந்த பாட்டு, இந்த இசை எதுவுமே வேண்டாம், இந்த ஒரு வரிய கொஞ்சம் காப்பி பண்ணி இன்னைக்கு லைஃப்ல இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. உனக்காகவே நான் வாழ்கிறேன், என் நெஞ்சில் நீ தந்த மாற்றம், உனக்காகவே நான் வாழ்கிறேன். இப்போ போய் இந்த நிகழ்ச்சி அப்படியே பாஸ் பண்ணிட்டு போய் மனைவி கிட்டயோ அல்லது கணவன் கிட்டயோ உனக்காகவே நான் வாழ்கிறேன் சொல்லிப்பார். எத்தனை சண்டை இருந்தாலும், இல்ல உங்களுக்கு எத்தனை வயசா இருக்கட்டும், பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க, நாங்க தனியா வீட்டுல இருக்கோம், சொல்லி பாருங்கள், உனக்காகவே நான் வாழ்கிறேன். இந்த எழுத்துக்கள்ல இருக்கிற உயிரோட்டம் இருக்குல்ல, உறவுகளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள் கூட உயிர் தெழுந்த பிறகுதான் அவருடைய மகிமை இந்த உலகம் உணர்கிறது.
அது போல உறவும் உங்களுடைய காதலும் உயிர் தெழுவதற்கான ஆயுதம் கண்ணதாசனுடைய கவிதை வரிகள். அந்த வார்த்தை இன்னைக்கு எத்தனை உறவு சிக்கல். இன்னைக்கு கொரோனால எல்லா குடும்பமும் ஒண்ணு அப்படியே ஒரே கூட்டுல வாழ்றோம் இல்லை. ஒரு கூட்டுக்குள் அடைப்பட்டு உறவு சிக்கல்கள் அதிகமான காலகட்டம் இந்த கடந்த 1.5 ஆண்டுகள் தான். இதுல எப்படி நம்மளுக்கு காதல் எழுதி கவிதை எழுதி மனைவி கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, கணவன் கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. கண்ணதாசனுடைய வரிகளை, என் தாத்தன் கேட்ட வரிகளை, என் அப்பாவும் அம்மாவும் கேட்ட வரிகளை இன்று நான் கேட்டாலும் என்னோடும் காதல் துடிக்கிறது, இனிக்கிறது அல்லவா? இதுதான் கண்ணதாசனுடைய வெற்றி. எப்படியெல்லாம் காதலை வரிகளில் வார்த்தெடுக்க வேண்டும் என்று வாழ்க்கையிலும் வாழ்ந்து வரிகளிலும் வார்த்தெடுத்தவன் கண்ணதாசன். நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போறப்போ கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. இன்னைக்கு அப்படியே ட்ரெண்டிங்ல ஆன்லைன்ல காதலிக்கிறாங்க. கல்யாணம் எல்லாம் கொரோனால ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப அப்படியே நடந்துட்டு இருக்கப்போ சின்ன சின்ன விஷயம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சங்கர் படம் மாதிரி ஹீரோ ஹீரோயின் எல்லாம் அப்படியே வெளிநாட்டுல போய் ஷூட்டிங் எடுத்து அப்படியே காதல் பண்ணாதான் காதல் அப்படின்னு நம்ம ட்ரெண்ட மாத்தி வச்சு, இல்ல இன்னைக்கு பெண்கள்லாம் ரொம்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அல்லது ரொம்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பெரிய காதல் ஃபீல்லாம் ஒண்ணும் இருக்காது, ஹாய் பாய் இப்படிதான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு காதலர்களுடைய மனசுல என்னைக்குமே அப்படியே தோன்ற விஷயம் என்ன, எத்தனை வருஷம் காதலிச்சீங்க அப்படின்னா 9 வருஷம் காதலிச்சேன். 9 வருஷம் கல்யாணம் பண்ணியே வாழ மாட்டேங்கிறாங்க, எப்படிடா காதலிச்சேன்? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, திருமணத்துக்கு டேட் பார்த்துடலாமா, பிக்ஸ் பண்ணிடலாமா, இப்படியேதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணுமே பேசலன்னு. இதத்தான் கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அல்லலாமா. அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க. என்ன ஆசைப்பட்டு போறாங்க இவங்க? அயர்லாந்துக்கு போகணுமோ, அமெரிக்காவுக்கு போகணுமோ, அவங்க ஹனிமூனுக்கு அப்படி பிளான் பண்றாங்களா, இல்ல வேற என்ன சொத்து சொகெல்லாம் வாங்கி குவிச்சிடணும்னு பேசுறாங்களா? ஒண்ணும் பேச மாட்டாங்க. என்ன தெரியுமா பேசுவாங்க? கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா, பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா. கண்ணாடி பார்த்தபடி உட்கார்ந்து பிடிக்கிறதுல என்னடா கிடைச்சிட போகுது? அதுதான் காதல். படம் வரையலாமா, பொன்னான வண்ணங்களில் படம் வரையலாமா. கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கோ, சும்மா எழுதிட்டாரா கண்ணதாசன்? அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு வீட்டுகளுக்குள்ளேயும் அவங்களுக்கான அறைகள்ல அவங்க செய்யறது என்ன, சும்மா உட்கார்ந்து கதை பேசுறது, படம் வரைகிறது. இதுதான் காதலா என்று சொன்னார். இதுதான் யதார்த்தமான காதல். நடந்ததை நினைத்தபடி ரசித்திருக்குமா, நாளை இன்னும் அதிகம் என்று புரிந்திருக்குமா. சொல்லிட்டு சொல்றா, இந்த புதுமண தம்பதியினர்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சுத்தி யாரும் வேண்டான்னு தோணும். அப்பதான் மறு வீடுக்கு கூப்பிடுவாங்க, மாமா வருவாங்க, மச்சான் வருவான், அக்கா வருவாங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளை கூட நம்ம படத்துக்கு போலாமா, டூருக்கு போலாமா, ட்ரிப்புக்கு போலாமா, இப்படி எல்லாம் கேட்போம். அப்போ என்ன சொல்றாரு கண்ணதாசன்னா, அவங்களை கொஞ்சம் தனிமையில விடுங்க. ஒரு புதுமண தம்பதியினர்னா அவர்களுக்கான ஒரு தனிமை சூழலை விடுங்க. அந்த தனிமை சூழல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் பாடுவாளாம், சந்திரனை தேடி சென்று குடியிருப்போமா, தமிழுக்கு செய்தி சொல்லி அழைத்து கொள்வோமான்னு கேட்கிறான். யாரு வேணாம், நிலாக்கு போயிடலாமா, நம்ம மட்டும் தனியா இருக்கலாமா. இன்னைக்கு எல்லாரும் நிலால இருக்க மாதிரிதான் குவாரண்டைன்ல இருக்கும். ஆனால் இந்த இனிமை இழக்கிற போது இந்த வரியை நம்ம பேசி பார்த்திடணும். சந்திரனை தேடி சென்று குடியிருப்போமா, தமிழுக்கு செய்தி சொல்லி அழைத்துக் கொள்வோமா. தன்னோட தனிமையில கூட கண்ணதாசன் தமிழை விட்டுலங்க, தமிழை மட்டும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம எங்கேயாவது வெளியே போனா கூட சரி, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு உறவு மட்டும் இல்ல, அவங்கள மட்டும் நம்ம கூட்டிட்டு போயிடலாமா, தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு போலாமா, அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போயிடலாமா அமெரிக்காவுக்கு அப்படி சொல்ற மாதிரி, தமிழை மட்டும் விட்டுட்டு சந்திரனுக்கு போக அந்த காதலிக்கு மனசு இல்லையா. தமிழுக்கும் செய்தி சொல்லி அழைத்துக் கொள்வோமா, அந்த பட்டு வானத்திலே வலம் வருவோமா, அங்கும் ஒரு ராஜாகம் அமைத்திருப்போமான்னு. இந்த யதார்த்தம், இந்த அன்பு இருக்குல்ல, இது எந்த கவிஞனாலும் நிரப்ப முடியாது. இன்னைக்கு உங்க நூற்றாண்டுல நடுவரையா காலத்துல காதலிச்சவங்களும் இதேதான், சந்திரனுக்கு குடியேறுமா, கொஞ்சம் தனிமை கிடைக்காதா. எங்க அப்பா காலத்துல திருமணம் செய்தவர்களுடைய உணர்வும் அப்படிதான், எங்களுடைய திருமண காலங்கள்லயும் அப்படிதான். இன்னும் வரப்போகிற பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ திருமணம் செய்து கொள்கிற போது இதே உணர்வோடுதான் இருக்க போகிறார்கள் என்று சொன்னார்.
இந்த இடத்தில் தான் கண்ணதாசன் வெற்றி. நிறைய பாடல்கள், நிறைய தத்துவம்ல சின்ன சின்ன விஷயம் அப்படியே மனசுக்கு எதமா. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு காதலர் தினங்களுக்கு என்னென்னவோ செய்யறீங்க, கண்ணதாசனுடைய பாடல்களை போட்டு கேளுங்க, அப்படியே 100 வாட்ஸ் மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறது இல்ல, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயங்களை சொல்றது இல்ல அப்படின்றதுதான். காதலை வார்த்தைகளால பகிர்ந்து கொள்ள முடியாது. எல்லாரும் இருப்பாங்க, அப்போ ஒரு வார்த்தையால பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணதாசனுடைய பாடல்களை போட்டு தன் காதலை வெளிப்படுத்துகிற தாத்தாவும் பாட்டியும் இன்னும் இருக்கிறார். இந்த வெற்றி உங்களுடைய தனி கவிதைகளுக்கு கிடைத்து விடுமான்ற கேள்விதான் என்னுடைய கேள்வி. மீண்டும் மீண்டும் அப்புறம் உறவு, நீங்க மலர்ந்து மலராத பாட்டெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா பாடி காட்டுறதோ சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஐயா, இசைக்கு நான் செய்யற சேவை என்ன அப்படின்னா, நம்ம பாடாம இருக்கிறதா நான் இசைக்கு செய்யற சேவை. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு அது தெளிவா கண்ணதாசனுடைய வரிகள் அப்படின்றப்ப இன்னும் கவனமா இருந்தது. அப்போ மலராத பாடல் அப்படியே கேக்குறப்போ அப்படியே போட்டுட்டு அப்படியே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தனி அறையிலயோ இரவு நேரங்கள்லயோ நீங்க எத்தனை வயசு வேணா உங்களுக்கு இருக்கட்டும், வயச முதிர்ச்சியை தோக்கடிக்கிற சக்தி கண்ணதாசனுடைய வரிகள். அப்படியே தன் அண்ணனோ தன் குழந்தையோ தன் அண்ணன் பிள்ளையோ தங்கச்சி பிள்ளையோ இருக்கிற உண்மையிலே ஒரு தாய் மாமனா இருக்கிறவங்க, அத்தையா இருக்கிறவங்க, அத்தை மகன் மாமா மகனா இருக்கிறவங்க, இந்த பாட்டை இன்று கேட்டால் கூட கண்ணில் நீர் சொரி. ரொம்ப அழகா இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, எல்லாம் தான் புள்ள மேல உசிரியே வச்சிருப்பேன்னு காட்டுவாங்க. ஆனாலும் தான் அக்கா பிள்ளை தான் தங்கச்சி பிள்ளை அப்படின்னா அப்படி ஒரு பாசம். இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளுக்கு கூட தகப்பனுக்கு ஈடான ஒரு பந்தமும் ஒரு பற்றும். என் மாமா இருக்கான் எனக்காகன்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனால் மாமான்னு கூட சொல்ல மாட்டாங்க, மாமன் என்கிற ஒரு உறவு. என் மாமா இருக்கான் எனக்காகன்னு சொல்கிற போது அந்த வரி, அப்பா சாகா வரம் பெற்றவன் அவன் என்பதை சாதித்து காட்டிய வரிகள் இது. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான், இந்த உலகை விலை பேசுவான். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக இந்த உலகை விலை பேசுவான். இவன் பாக்கெட்ல ஒரு 10 ரூபா காசு இருக்காது, திருவிழா கூட்டிட்டு போவான், தங்கச்சி பிள்ளையோ அக்கா பிள்ளையோ கூட்டிட்டு போவான். அது ரோட்ல போற எல்லாம் ஆமா அதை வாங்கி கூட இதை வாங்கி கூட, அங்க கூட்டிட்டு போ இங்க கூட்டிட்டு போ, எதுவுமே பாக்கெட்ல இருக்காரு, எதுவுமே வாங்கி தரலன்னு வச்சுக்கோங்க. வாடா கண்ணு உனக்காக நான் செய்யறேன், வாராஜா நான் தூக்கிட்டு போறேன், தலைமையில தூக்கி வச்சுட்டு போற மாமன்மார்களுக்கு இந்த பாடல் தான் சொத்து. மீண்டும் சொல்கிறேன், தாய் மாமன்களுக்காக தாரை வார்க்கப்பட்ட சமர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த வரிகள், மாமன் என்கிற உறவு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உயிரோடு வாழணும். இந்த குடும்ப புனை இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்காங்க பசங்க, பழைய பாட்டை கேட்கறதே இல்ல அப்படின்னு. உண்மையாவே மாமாவை அப்படியே நேசிக்கிற ஒரு மருமகளோ மருமகனையோ கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க தனிமையில இந்த பாட்டை அவர்களை கேட்க சொல்லுங்க. அவர்களுக்குள் இழையோடிய அன்பு கண்களில் தெரித்து வருகிறது. என்ன சொல்ற, ரிசப்டிவா ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன், எனக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அது ஒரு வீரியம். நான் கேட்டதே இல்லை, நான் கேட்கவே விருப்பப்படல அப்படின்னு எதிர்மறை ஸ்தானத்துல இருக்கிற ஒரு இளைஞனோ ஒரு இளைஞோ இந்த பாட்டை கேட்டால் கூட தான் மிகப்பெரிய வெற்றி அடைகிற ஒரு மனிதனாக கண்ணதாசன் சாதித்து காட்டியிருக்கிறார் சொன்னா இந்த வரிகள் தான் நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய. இன்னும் சொல்ல போனால் விவாகரத்து கேட்டு வருகிற எல்லோருக்கும் ஒரு 21 நாட்கள் கண்ணதாசனுடைய காதல் பாடல்களை மட்டும் போடும் தெரசி. அவர்கள் விவாகரத்து என்கிற வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங்க மறந்துட்டு ஜாலியா கைகோர்த்து போவார்கள். இது நிரூபிப்பதற்கு வக்கீல்கள் தயாராவார்களா என்பது மட்டும்தான் டவுட். அவங்களுக்கு தெரியும் இத போட்டா நம்ம போல போடாது, அதனால கொஞ்சம் இந்த பாட்டையெல்லாம் கண்ணுலயே காட்டாம வச்சிருக்கோம். செய்து பாருங்க. தன் கணவன் தன்னை விரும்பவே இல்லை, தனக்கு ஏதோ, அதாவது உறவு என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காது, அல்லது ஒரே மாதிரி புத்துணர்வோடு இருக்காது. அப்ப ஏதோ கணவனுக்கு நம்ம மேல அன்பு குறைந்தது போல இருக்கா, மனைவிக்கு நம்ம மேல அன்பு குறைந்தது போல இருக்கா அப்படின்ற அந்த உணர்வு எத்தனை வயதுகள்ல வரும் அப்படின்னா ஒரு 40களை தாண்டறப்போ குடும்ப பொறுப்பு ஜாஸ்தியாகவும், பிள்ளைங்க தலை நிமிர்ந்து நிற்பாங்க, மனைவிகளுக்கு நின்னு வேலை செய்யறதுக்கோ பேசுறதுக்கோ எந்த நேரமே இருக்காது, பிள்ளைகள் வளர்ந்த ஒரு நிலையில இருக்கிற போது மீண்டும் இந்த பாடல்கள்
உங்கள் இல்லத்தில் ஒளித்தால் போதும், உங்கள் இதயம் பூங்காற்றாக பூந்தோட்டமாக மாறும். குடும்ப உறவுகளிலும், இன்னும் சொல்ல போனால் காதல் என்கிற நிஜ காதல்களை இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கும் கண்ணதாசனை தவிர வேறு ஒருவருமே இல்லை. இவர்கள் பாடல் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நலம்தானா சார், நம்ம நலம்தானா அப்படியே ஹீரோயினை கேட்டுக்கிறாங்க, அப்படியே உருகுறாங்க, ரத்தம் ஒழுகுது, கண்ணீர் ஒழுகுது, அப்படியே பயங்கரமா கேட்கும். பின்புலத்துல அவர் அண்ணாவிடமிருந்து அரசியல் வாழ்க்கையில அண்ணாவிடமிருந்து விலகி நிற்கிறார் கண்ணதாசன். அண்ணாவிடமிருந்து விலகி நிற்கிற போது அவரை உடல்நிலை சரியில்லாம ஆகுது அறிஞர் அண்ணாக்கு. போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்கிட்ட இல்ல, பல சூழல்கள் காரணமா இருக்கு அந்த காலகட்டத்தில். அப்போ பாடுறாரு, நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தான். அது எப்படி தெரியுமா, கடவுள் மாதிரி கண்ணதாசன் வரி. கஷ்டப்படுற காதலிக்கிறவன் பாக்குறதுக்கு சிவாஜியும் தில்லானா மோகனம்பல்ல அவங்க 2 பேரும் நலம் விசாரிச்சுட்ட மாதிரி. அரசியல் வாழ்க்கையில் இருந்தவருக்கு தெரியும் கண்ணதாசன் திரைக்கு பின்னால் நலம்தானா என்று அறிஞர் அண்ணாவை பார்த்து கேட்டு எழுதியிருக்கிறார் என்பது அரசியல்வாதிகளுக்கு தெரியும். சோ எப்படி அந்த பாடலை நாம் பார்க்கிறோமோ அப்படி உருமாறும் மேஜிக். அழுது கொண்டிருக்கிறவரின் கண்ணீரை துடைக்கிறவர் கைக்குட்டையாக மட்டும் காதலுக்கு மருந்தாகும். குடும்ப உறவுகள்ல இன்னைக்கு குடும்பங்கள்ல உட்கார்ந்து கண்ணதாசனுடைய பாடல்களை திரைக்காட்சிகள்ல முகம் சுளிக்காமல் பார்க்க முடியும் அப்படின்றப்ப இன்னொன்னு, நிறைய கண்ணியம் மாறாத வார்த்தைகளை நிரம்ப எழுதி இருப்பது கண்ணதாசனுடைய வரிகள்ல நிறைய சான்றுகளை சொல்ல முடியும். ஏற்கனவே சொன்னது போல சிறு துளி தீர்த்தமாய் அள்ளி தெளித்திருக்கிறோம் கண்ணதாசனுடைய காதல் வார்த்தைகளையும் வரிகளையும். மீண்டும் அடுத்த சுற்றிலே மீண்டும் சந்திப்போம். என்னுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக மகா சுந்தரையா பதில் அளிக்க வேண்டும். உங்கள் இலக்கியங்களும் கவிதைகளும் அல்லது உங்களுடைய தனி புத்தகங்கள் எப்படி எங்கள் இளைஞர்கள் கையில நீங்க கொண்டு வந்து சேர்க்க போறீங்க அல்லது சேர்ந்திருக்கு அப்படின்ற கேள்விக்கும் பதில் கட்டாயம் சொல்லணும் நடுவர் அவர்களே. என் கேள்வியை உங்கள் சாட்சியாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த சுற்றில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகு அழகு. அதாவது கண்ணதாசனுடைய பாடல்களை எந்த அளவிற்கு, அதிலும் குறிப்பாக காதல் பாடல்களை எந்த அளவிற்கு அம்மா ரசிச்சிருக்காங்கன்னு உண்மையிலேயே அதுல ஒன்றி போயிட்டாங்க. அதாவது வள்ளலார் சொல்றது மாதிரி, வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் ஓப்பதுவேன்னு சொன்னார்ல வள்ளலாரு. யாரு? மாணிக்கவாசகர் பாடல. அது மாதிரி கண்ணதாசன் பாடல ஊன் கலந்து உயிர் கலந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்திருக்காங்க அம்மா. உண்மையிலேயே அவங்க குறிப்பா இன்னும் சொல்ல போனா அந்த காதல் பாடல்கள், அந்த உறவுகளுக்கு இடையே உள்ள பாடல்களை மிகச்சிறப்பாக வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல அதாவது இன்றியமையாத தேவை அன்பு. அன்பு எங்கே முதல்ல உருவாகணும்? இல்லத்துலதான் உருவாகணும். அந்த இல்லறத்திலே இருக்கிற கணவன் மனைவியிடத்திலே, தலைவன் தலைவியிடத்திலே உருவாகிற அந்த அன்பை, அந்த காதலை கண்ணதாசனை தவிர வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்த முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இங்கே அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். வேற யாரும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா சொன்னாங்க, கல்லெல்லாம் அதாவது பொன்னை விரும்பும் பூமிதனில் இந்த பாட்டெல்லாம் சொன்னாங்க. அதுல ஒரு பெண் ஆணை பற்றி பாடுவதாக சொன்னாங்க. ஆண் பெண்ணை பற்றி பாடுகிற அருமையான காதல் பாடல்களை நம்ம கண்ணதாசன்ல பார்க்கலாம். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் கண்ணதாசனுடைய பாடல்ல, அந்த பெண் ஆண் பெண்ணை பற்றி பாடுகிற பொழுது, உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே அப்படின்னு இந்த உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயேன்னு சொல்றாரு பாருங்க. உண்மையிலேயே தன்னுடைய மனைவியை பார்த்து, நோயிற்று கிடக்கிற தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு கணவன் பாசத்தோடு பாடுகிற பொழுது எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸ்கூல் மாஸ்டர்னு ஒரு படம். அந்த ஸ்கூல் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா அந்த தலைவி பேசுவது ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா அம்மா காதல் பாடல்களை பத்தி சொன்னாங்கல்ல, எவ்வளவு அருமையாக கண்ணதாசன் காதல் பாடல்களை தந்திருக்கிறார்னு. அந்த ஸ்கூல் மாஸ்டர்ங்கிற படத்துல அந்த தலைவி சொல்லுவா, யாரு? தலைவனை பார்த்து, அதாவது கதாநாயகனை பார்த்து கதாநாயகி சொல்ற மாதிரி அந்த பாடல், தன்னந்தனிமையிலே
உடல் தள்ளாடும் வேளையிலே உங்கள் புன்னகையை பார்த்திருந்தால் இன்பம் போதாதோ என்றனுக்கு. தன்னந்தனிமையிலே உடல் தள்ளாடும் வேளையிலே உங்கள் புன்னகையை பார்த்திருந்தால் இன்பம் போதாதோ என்றனுக்கு. மூச்சிருக்கும் காலம் வரை உங்கள் முகம் பார்த்து நான் இருப்பேன். என்ன வரி பாருங்க. மூச்சிருக்கும் காலம் வரை உங்கள் முகம் பார்த்து நான் இருப்பேன். காற்று நின்று போகும் என்றால் உங்கள் காலடியில் உயிர் துறப்பேன் சொன்னார் பாருங்க. அதாவது ஒரு தலைவன் ஒரு தலைவியை பார்த்து, ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து சொல்லுகிற இந்த பாட்டு இருக்கிற உண்மையிலேயே அவர்களுக்கு இடையே உள்ள அந்த பாசத்தை, நேசத்தை, அன்பை அப்படியே சாராக பிழிந்து வைத்திருப்பதை போல இந்த பாடலாம் பார்க்கலாம். அது மாதிரி பாசத்தை பத்தி, உறவை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதாவது சிறையில் இணை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவு நினையாத காலமிடை பிரித்த கதை சொல்லவா, அந்த மலர்ந்து மலராத பாடல்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அது மாதிரி அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. அண்ணன் தம்பி பாசம் ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. எப்படி நாலுகால் மண்டபம் போல அவங்க சொந்தம் கொண்டாடி இருந்தாங்களா அந்த அண்ணன் தம்பிகள். அதாவது அந்த அருமையா அண்ணன் தம்பி பாசம், அண்ணன் தங்கை பாசம், கணவன் மனைவி பாசம், அன்பு, இத பத்தி எல்லாம் கண்ணதாசனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. அதோடு மட்டுமல்ல, அது ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஒவ்வொரு கணவன் மனைவியிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை அந்த பாசமும் அன்பும் காதலும் என்பதை பற்றி சொல்லி அதை கண்ணதாசனை விட மிக அருமையாக சொன்னவர் யாரும் இல்லை. அதனால் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அவருடைய அந்த காதல் பாடல், அந்த உறவுகளை பற்றிய பாடல் இன்றும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது, நாளையும் எதிரொலிக்கும். இன்றைய தலைமுறையும் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறது, நாளைய தலைமுறையும் அதை கேட்கும். எனவே கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய காதல் பாடல்கள், அவருடைய பாசம் நிரம்பிய பாடல்கள், உறவை பற்றி அவர் எழுதிய பாடல்கள் என்று தன்னுடைய கருத்தை மிக அழகாக, நேர்த்தியாக, ரொம்ப சுவைப்பட, இயல்பா, ஒரு ஒரு இதா இல்லாம இயல்பா தெளிவாக எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லணும்னா நம்முடைய மகா சுந்தர் தான் பதில் சொல்லணும். இல்லை இல்லை, கவிதைகள் தான் அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் என்று சொல்ல கவிஞர் முனைவர் மகா சுந்தர் அவர்களை கனிவோடு மீண்டும் அழைக்கின்றேன். மிக அருமையாக ரம்யா, அன்பு சகோதரி ரம்யா அவருடைய பேச்சை கேட்டு நான் உண்மையிலேயே வியந்து போனேன். அவங்க பாடல்களை சொன்ன விதம், அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இலக்கியங்கள் கவிதைகளை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் போய் சேர்ந்தது பாடல்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பங்கு போடுறேன். அது எப்படி ஒரு பாட்டை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது சிவாஜி பாடல்கள் அல்லது எம்எஸ்வி பாடல்கள் என்று தேடும் போது கண்ணதாசன் பாட்டு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்க கண்ணதாசன் பாடல்களை பற்றி நீங்கள் தேடும் போது அதில் எம்எஸ்வியினுடைய இசையும் வரும், சிவாஜி கணேசனுடைய அந்த அவருடைய பங்கும் அதில் இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லியே என்னுடைய அன்பு சகோதரிக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாடல்களை பட்டியல் போட்டு காட்டியிருக்காங்க. முதல்ல போய் சேர்ந்தது பாடல்கள் தானே, கவிதைகள் போய் சேரவில்லையே என்கிற ஒரு ஆணித்தனமான வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு இந்த தனிப்பாடல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லவா என்கிற அருமையான ஒரு செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. அருமையான பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. அதுல அருமையான வரி கூட சொன்னாங்க, காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவேன், உயர் மானம் பெரிதென்று வாழும் குலமாதர் வாழ்வின் சுவை கூறுவேன், வாழ்வின் சுவை கூறுவேன். என்ன அருமையான பாட்டு. அன்பு சகோதரிக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திரைப்பட பாடல்களில் கவிதை கூறுகளை கொண்டு சேர்த்த கவிஞன் கண்ணதாசன். நீங்க சொன்ன திரைப்பட பாடல்கள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு காரணம், நீங்க திரைப்பட பாடலாசிரியர் என்பவர் வேறு, கவிஞர் என்பது வேறு. மெட்டுக்கு தத்தகாரத்திற்கேற்ற வார்த்தைகளை கோடிட்ட இடத்தில் நிரப்புவதை போல வார்த்தைகளை நிரப்புவர்கள் எல்லாம் இன்றைக்கு திரைப்பட பாடலாசிரியர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் அந்த திரைப்பட பாடல் மெட்டுக்குள்ளேயே கவிதையின் அடர்த்தியை கொண்டு சேர்த்த கவிஞன். அந்த பாடல்கள் வெற்றி பெற்றதற்கு காரணமும் கவிதைகளே என்பதை இந்த மன்றத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்களே ஒரு பாட்டு சொன்னாங்க, அதுல இருந்தே சொல்றேன், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ,
என்கிற பாடல் வெளியான சமயத்தில் கண்ணதாசனிடம் ஒரு இளைஞன் கேட்டான். என்ன கேட்டான்னா, ஐயா உங்க பாட்டை தப்பு இருக்க அப்படின்னு கேட்டவொன்னு மற்ற கவிஞர்கள் மாதிரி இல்ல, என்ன தப்புன்னு சொல்லுங்க, சரியா இருந்தா ஏத்துக்கிறேன். என்ன தப்புன்னு கேட்டாரு. தங்கத்துல கொஞ்சம் குறை இருந்தாலும் அது தரத்துல குறைவுதானே ஐயா, தங்கத்துல குறைவு இருந்தாலும் தரத்தில் குறைவதில்லை என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே. இப்ப 22 கேரட் தங்கம் 916 எல்லாம் சொல்றோம், தாமரை கொஞ்சம் கூட போனுச்சுன்னா அது தங்கத்தின் குறைதானே, நீங்க இப்படி எழுதியிருக்கலாமா என்று கேட்டபோது கவியரசு கண்ணதாசன் என்ன சொன்னார்னா, அது தப்பு தான், திரைப்பட பாடலை எழுதியிருக்கிறேன், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, தவறுதான் என்று ஒத்துக்கொண்டார். ஆனா அந்த கவிதையில நீங்க காதலை பத்தி பாடுனீங்க சகோதரி, காதலை ஒரு மதமாகவே கொண்டாடியவன் எங்கள் கண்ணதாசன். அவன் வெளிப்படையா சொன்னான், உலக கவிஞர்களிலேயே தான் செய்த தவறுகளையும் தன் பலங்களையும் பலவீனங்களையும் கவிதைகளில் இறக்கி வைத்தான். அவன் கவிதைகளை கேட்டு பாருங்க, அப்படி சுகமா இருக்கும். ஓர் கையில் மதுவும் மற்றொரு கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலம் என்றாகும், இல்லையேல் ஏன் வாழ்ந்தா என இறைவன் என்னை கேட்பான் என்று சொன்னார். நீங்க வார்த்தைகளை திரைப்பட பாடலை கேட்ட மயங்கி இருக்கீங்க. அடுத்து அவன் கவிதையை பாருங்க, பெண்ணை எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க. வண்ணக்கலை அழகு, மாளாத சிலை அழகு, கண்ணீர் கவி அழகு, கற்பனைக்கு பேரழகு, பின்னர் சடை அழகு, பேதலிக்கும் மார்பழகு, சின்ன நடை அழகு, சிங்கார கையழகு, முன்னம் படை கூட்டி முகப்பழக்கும் மெய் அழகு, என்ன தொலையாத இடை அழகு, தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின் அழகே மண் அழகு. என்ன அருமையான வரி பாருங்க. நீங்க இலக்கியங்களை கவிதைகளை அவனுடைய கவிதைகளை பாருங்கள். தைப்பாவைன்னு ஒரு கவிதை, இன்னும் சொல்ல போனா கள்ளக்குடி சிறையில் 1954 அவன் இருந்தபோது எழுதிய மாங்கனி. இந்த மாங்கனி கதாநாயகி கால் சுவட்டை தேடி பார்த்தான யாரு, கதாநாயகனாக இருக்கக்கூடிய அடலேறு. சிலப்பதிகாரத்துல இளங்கோ சொல்லியிருப்பான்ல, கண்ணகிக்கு சொல்லியிருப்பார்ல, வண்ண சீரடி மண் மகள் அறிந்திழல், அப்படி ரொம்ப மென்மையானவன். பாட்டை பாருங்க, சித்திரத்தால் அடிச்சுவட்டை தேடி பார்த்தான், அவ போன அடிச்சுவட்டை தேடி பார்த்தானா, தென்றல் அது போனதற்கு சுவடா உண்டு, கைத்திறத்தால் தரை தடவி பார்த்து அந்நாள் கால்பட்ட இடத்தில் இளம் சூடு கண்டான். என்ன அருமையான வருமா, அவன் கால்பட்ட இடத்துல அவளுடைய அடிச்சுவட்டை கூட அந்த மணல் வெளியில் பார்க்க முடியவில்லையாம். அவ்வளவு மென்மையானவள் என் தலைவி. எப்படி கண்டுபிடிச்சா, அந்த போன கால் தடம் பட்ட இடத்துல கை வச்சு பார்த்தோம்னா இளம் சூடு கண்டு என் தலைவி சென்றிருக்கிறாள் என்று சொன்னானாம். அடுத்தது நீங்க அருமையான பாட்டுலாம் சொன்னாங்க, உனக்காகவே நான் வாழ்கிறேன். என்ன அருமையான பாட்டுங்க. விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. அவர்கள் அருமையான வரிகளை சொன்னார்கள். உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்கிற இந்த வார்த்தை ஒன்று போதாதா என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டால் நிச்சயமாக விவாகரத்து செய்து கொள்ள எண்ணம் இருக்கிறவர்கள் கூட திருந்த மாட்டார்களா, அதற்கு வழக்கறிஞர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்ற அற்புதமான வாதம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமாங்க, மனைவியை பற்றி தன்னுடைய திருமண நாள் வெள்ளி விழாவில் எழுதுறார். செல்விகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி, பெண்ணென்றால் என்னவென்று பெரிதும் அறிந்த பின்பே பொன்னம்மா என்னவென்று புத்தியில் நான் கண்டுகொண்டேன். அவன் மனைவி சமைச்சா எப்படி இருப்புமா, அவளுக்கு காது கேட்காது, செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. எப்படி சமைப்பா தெரியுமா, பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும். இப்படி நீங்க வீட்டுக்காரருக்கு அசோக் சாருக்கு சமைச்சு போடுங்க, பொன்னம்மா சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும், தக்காளி பச்சடியும் கத்திரிக்காய் சாம்பாரும் கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்தனை அருகிருந்து பார்த்திருப்பாள். என்ன வரி பாருங்க, பட்ட கடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ் நிலையும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி நான் யாருக்கு வாழ்கின்றேன். இந்த வரிகளை இளம் தலைமுறை இளம் ஜோடிகள் படிக்க வேண்டும். அது கேட்க வேண்டிய பாட்டு. இது மனப்பாடமாக்க வேண்டிய, மனப்பாடம் செய்ய வேண்டிய வேதம். அம்மா, பட்ட கடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ் நிலையும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி நான் யாருக்கு வாழ்கின்றேன். தத்தையவள் என் மனைவி தாலிக்கே வாழ்கின்றேன்.
என்ன அருமையான வரிகள் பாருங்க. இதை விட நீங்க எந்த திரைப்பட பாடல் மனைவியை, குடும்ப உறவை நீங்கள் வாழ்த்தி சொல்ல முடியும்? அதுதாங்க கண்ணதாசன். கண்ணதாசனுடைய கவிதைகளை படிங்கள். போய் சேர்ந்ததா சேரவில்லையா என்பது தலைப்பல்ல. கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் திரைப்பட பாடல்கள். திரைப்பட பாடல்கள் மிகச்சிறப்பான திரைப்பட பாடல்களை எழுதியவன் கண்ணதாசன். ஆனா திரைப்பட பாடல்களுக்கெல்லாம் ஒரு ஆயுள் உண்டு, ஒரு ஆயுள் உண்டு. கண்ணதாசன் திரைப்பட பாடலுக்கும் அந்த ஆயுள் இருக்கலாம். இன்னும் 100 வருடங்கள் கூட, இன்னும் 200 வருடங்கள் கூட கேட்கப்படலாம். ஆனால் காலம் கடந்தும் கம்பனுடைய கவிதையை போல நிலைத்து சாகா வரம் பெற்றவை அவனுடைய கவிதைகள் என்பதை மறுக்க முடியுமா? நீங்க அடுத்தது கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? கையோடு கை கோர்த்து கொள்ளலாமா? என்ன அருமைங்க. இதுக்காகவே இலக்கிய வழக்கறிஞர் ரம்யா அசோக் அவர்கள் எவ்வளவு பாராட்டினாலும் சந்திரனை தேடி சென்று குடியிருப்போமா? ஆகா, அது தமிழுக்கு தூது, தமிழை கூட தூதாக அழைப்போமா என்றெல்லாம் பாடி இருக்கிறார் கண்ணதாசன் என்று மெய்சில் இருக்க பேசினார். அருமையான பாட்டுமா. ஆனா தமிழை பற்றி அவன் பாடிய தனி கவிதைகளை பாருங்கள் அம்மா. எங்க அப்பா என்னை கைவிட்டு விட்டாரு, என்னை பெத்த என் அம்மாவும் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் என்னை படைத்த கடவுள் கூட எனக்கு கை கொடுக்கவில்லை, நான் இந்த அளவுக்கு வாழ்வதற்கு யார் காரணம் தெரியுமா என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறான் பாருங்க கண்ணதாசன். தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள். எங்க அம்மா ஏண்டா அவனை பெற்றோன்னு மாண்டு போனாள். தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள். தந்தையும் அப்பாவும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தணலிலே விழுந்து போனார். ஊன் பெற்ற யானுமோர் உயிர் கொள்ள வைத்தவன் கடவுள். ஊன் பெற்ற யானுமோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்திருந்தான். என்ன வார்த்தை பாருங்க. ஊன் பெற்ற யானுமோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள். வான் பெற்ற பேரு போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன் வண்ணமையிலே. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாலாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்று அன்னாருமையான தமிழை உயர்த்தியவன். தாயும் தந்தையும் கடவுள் கூட என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை கைபிடித்து தூக்கி விட்டதின் உத்திரத்தின் அணுவிலே ஒன்றாக கலந்து விட்டேன் தமிழ் மொழி என்று தனி கவிதையில பாடியிருக்காரு. அதையும் கொஞ்சம் பாருங்க. நீங்க கண்ணதாசன் படைப்புகள்ல நீங்க படிச்ச புத்தகத்துல நடுவுல கொஞ்சம் சில பக்கத்தை காணும் போல இருக்கு. அதையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உறவுகளை பற்றி அவர் சொன்னதையெல்லாம் சொன்னார்கள். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் அந்த அருமையான பாட்டை சொன்னீங்க நீங்க. அண்ணாவை பற்றி எல்லாம் மிக அருமையாக நீங்க அண்ணாவை பற்றி, நேருவை பற்றி, பெரியாரை பற்றி அவன் பாடிய கவிதைகளை பாருங்கள். வேற எந்த கவிஞரும் சொல்ல முடியாத செய்திகளை. நேரு இறந்த போது அவன் சொன்னான், போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்று இருந்தேன், பாதியிலே போன புத்தன் பண்டிதராய் திரும்பி வந்தான். என்ன அருமையான வரி பாருங்க. புத்தன் போயிட்டான்னு நினைச்சோம், ஆனா பாதி வழி போன புத்தன் பண்டிதராய் திரும்பி வந்தான்பா. நீ பெரியாரை பற்றி புரட்சி கவிஞர் பாரதாசன் எழுதியிருப்பார். என்ன பாட்டுன்னு தெரியும்? தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பி உலகு தொழும் என்று பாடியிருப்பார். கண்ணதாசன் அப்படியே பெரியார படம் பிடித்து காட்டியதை போல தனி கவிதையில் அவன் படம் பிடித்து காட்டியதை போல எந்த கவிஞனும் சொல்லி இருக்கிறானா என்றால் ஐயம் தாங்க. ஊன்றி வரும் தடி கொஞ்சம் நடுங்க கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை, தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும். பெரியார் 93 வயதுக்கு மேல் கூட சூத்திர பட்டத்தை போக்குவதற்காக மூத்திர சட்டியோடு அலைந்தார். அதை வரைய சொல்ல பாருங்க. தோன்றி வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை, வான் தவளும் வெண்மேகத்தாடி ஆடும், வளமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை, ஆன்றம் இந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கிணை அவரே மற்றார் இங்கே. பெரியாரை கவிதையிலே அவன் வடித்த அழகு இருக்கிறது. முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு புத்தி கட்டு போனதொரு காலம், இன்று ரத்தமற்று போன பின்பு ஞானம். பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன முன்னர் கண்ணியரை ஏசுதடி உள்ளம், இது கால் இடறி யானை விழும் பள்ளம்
அவிவேக சிந்தாமணி என்கிற ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தை யார் எழுதினார் என்பது தெரியவே இல்லை. ஆனால் இவன் அவிவேக சிந்தாமணி என்கிற ஒரு புதிய இலக்கியத்தை இயற்றினான். விவேக சிந்தாமணி என்பது எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்வது. ஆனால் அவிவேக சிந்தாமணி என்பது எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான். அதனால் அந்த தான் கெட்டல் இந்த நெறியற்று வாழ்ந்த கதையை சொல்லுதுங்க. அடே சுகம் வளர்க்கக்கூடிய கவிதைகள். திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தபின் முதல்வனை வணங்குகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள். வருடுவார் கைக்கலாம் வளைகின்ற தெய்வமின் வாழ்க்கையை காக்கவில்லையே. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையை என்று அவிவேக சிந்தாமணி என்கிற புதிய இலக்கியத்தை படைத்தவன். காதலை, குடும்ப உறவுகளை அவன் சொன்னதை போல கவிதையில் இறக்கி வைத்ததை போல அவன் பாடல்களில் இறக்க வாய்ப்பில்லை. கண்ணியமான பாடல்களை தந்தவன் தான் கண்ணதாசன். ஆனாலும் அந்த கண்ணதாசனே சில மெட்டுக்களுக்காக, சில காட்சிகளுக்காக பாடல்களை எழுதிய கதையெல்லாம் உண்டு. ஆக அவன் வருந்திய கவிதைகள் அவனுடைய ஆன்மாவினுடைய ராகம். எனவே கவிதைகள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் போய் சேரவில்லை என்கிற குறையை நீங்கள் சொன்னீர்கள். கவிதையை கொண்டு சேர்ப்போம். மீண்டும் நீங்கள் வணக்கம். மேலேயே புதிய இலக்கியங்களை படைத்தவன் அவிவேக சிந்தாமணி போன்ற புதிய இலக்கிய வடிவங்களை உருவாக்கியவர் கண்ணதாசன். தமிழால் தான் தான் உயர்ந்தேன், தன்னுடைய சிறப்புகளுக்கெல்லாம் காரணம் தமிழ்தான் என்று தமிழை போற்றினார் கண்ணதாசன். திருமதி கவிஞர் ரம்யா அசோக் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த காதலை பத்தி சொன்னாரல்ல, அது மாதிரி கண்ணதாசன் தன்னுடைய மனைவியின் மீது கொண்ட காதலை ரொம்ப அருமையா அந்த பொன்னம்மாவை பற்றி பாடுகிற பொழுது, பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையாள்னு அந்த கவிதை வரும். அதுல ரொம்ப அழகா தன்னுடைய பொன்னம்மாவின் மீது கொண்டிருந்த காதலை, தன்னுடைய மனைவியின் மீது கொண்டிருந்த அந்த காதலை ரொம்ப அருமையா மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு பல்வேறு சிந்தனைகளை, பல்வேறு கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு அவர் வழங்கி இருக்கிறார். மனைவியிடத்திலே எப்படி அன்பு இருக்க வேண்டும், தமிழிடத்திலே எப்படி அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய இலக்கிய வடிவங்களை படைத்திருக்கிறார். அழகான வர்ணனைகளை அமைத்து தந்திருக்கிறார். அழகான ஓமைகளை எடுத்தாண்டிருக்கிறார் என்றெல்லாம் மிக அருமையா சொன்னார். மனைவியை பற்றி சொல்லும் போது இன்னொன்னு கூட ரொம்ப அருமையா கண்ணதாசன் தனிப்பாடல சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அழுகல் பிணம் தொட்டு நரகம் அணைக்கின்ற அறிவற்ற பேதை மனிதா, மனிதனுக்கு சொல்றார். அழுகல் பிணம் தொட்டு நரகம் அணைக்கின்ற அறிவற்ற பேதை மனிதா, 5 என்றும் 10 என்றும் விலை பேசி வருகின்ற அன்பென்ன உறவில் இனிதா, இழுப்பார்க்கும் அணைப்பார்க்கும் இரவுக்கு பெண்டாகும் இடுகாட்டு பேய்கள் சுகமா, என்னாலும் உனையன்றி இறை கூட காணாத இல்லாளின் மேனி சுகமா, எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் இறைவனி சக்தி உறவாகும்னு தன்னுடைய மனைவியை எப்படி போற்ற வேண்டும் என்பதற்கு மிக அருமையான தனிப்பாடலை, அதாவது கவிதையை, தன்னுடைய 7 கவிதை தொகுதிகளிலே மனைவியை எப்படி போற்ற வேண்டும் என்று மிகச்சிறந்த எல்லோரும் பாராட்டக்கூடிய கவிதையை கண்ணதாசன் தந்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளிலே அவருடைய கவிதைகளே அவருடைய புகழுக்கு காரணமாக இருக்கின்றன. அவருடைய கவிதைகளால் தான் அவருடைய புகழ் விஞ்சி இருக்கிறது என்று மிக அருமையாக நல்லா எடுத்து வச்சார். உண்மையிலேயே இன்னைக்கு நான் அவருடைய பேச்சை பல முறை கேட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அப்படியே கண்ணதாசனுக்குள்ளேயே அவரு குடிபுகுந்துட்டார், உள்ளே போயிட்டார். கண்ணதாசன் அவருக்குள் கண்ணதாசனா என்கிற அளவில மிகச்சிறப்பாக அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. தன்னுடைய கருத்தை மிக அழகாக எடுத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது இவருக்கு பதில் சொல்லுவதற்கு இல்லை, நீங்கள் என்னதான் எத்தனை முறை வந்தாலும் பாடல்கள் என்பதுதான் உண்மை. கண்ணதாசனுடைய நிலைத்த புகழ் பாடலால் தான் இந்த உலகத்திலே நிலை பெற்றிருக்கிறது என்று சொல்வதற்கு மீண்டும் பெருமைக்குரிய கவிஞர் திருமதி ரம்யா அசோக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.